إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றியவனாக, ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் மற்றும் அவர்களது அனைத்து தோழர்களின் மீதும் மறுமை நாள் வரைக்கும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று ஜும்ஆ எனும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எவைகளை எடுத்து நடக்கும்படி எமக்கு கட்டளையிட்டானோ அவற்றை நம் வாழ்வில் முடிந்த அளவு எடுத்து நடக்குமாறும், எவற்றை செய்யக்கூடாது என்று அல்லாஹு தஆலா தடுத்தானோ எச்சரிக்கை செய்தானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்குமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவனது திருமறையிலே மனிதனுடைய படைப்புகளை பற்றி நிறைய இடங்களிலே பேசியிருக்கின்றான். அந்த வகையில் அந்த மனிதனுடைய படைப்பு தொடர்பாக அல்லாஹு தஆலா கூறும்போது, தெளிவுபடுத்தும் போது, மனிதனை அல்லாஹு தஆலா ஆண் பெண் என்ற சோடிகளாக படைத்திருப்பதாக அல் குர்ஆனிலே நிறைய இடங்களிலே எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான். சூரத்துன் நஜ்முடைய 45வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லும் போது, وَأَنَّهُ خَلَقَ الزَّوْجَيْنِ الذَّكَرَ وَالْأُنثَى, அல்லாஹ் தான் ஆண் பெண் என்ற இந்த இரண்டு சோடிகளையும் படைத்தான் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறார். சூரத்துன் நபா உடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, وَخَلَقْنَاكُمْ أَزْوَاجًا, உங்களை நாம் சோடிகளாக, அதாவது ஆண் பெண் என்ற சோடிகளாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, மனிதனை ஆண் பெண் என்று படைத்த அல்லாஹு தஆலா ஆண்களும் பெண்களும் தமக்கிடையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டலையும் சட்டதிட்டங்களையும் தெளிவாகவே எங்களுக்கு சொல்லி இருக்கின்றான். அதனைத்தான் நாம் அஜ்னபி மஹ்ரமி சட்டதிட்டங்கள் அல்லது அஜ்னபி மஹ்ரமி வரையறைகள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம்.
அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆணை பொறுத்தமட்டில் பெண்களுடைய விடயத்திலே மிக சீக்கிரமாக அவனுடைய ஈமானை இழந்து விடுகிறான். ஆணை பொறுத்தமட்டில் பெண்களுடைய விடயத்திலே மிக அவசரமாக அவன் சறுக்கி விழுந்து விடுகிறான். ஈமானை அவன் மிக வேகமாக இழந்து விடுகிறான். அந்த அளவுக்கு பெண்களுடைய விடயத்தில் எச்சரிக்கையாக இருக்கும்படி இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபத்தகுத் துன்யா, இந்த உலகம் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். வத்தகுன் நிசா, பெண்களுடைய விடயத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், அவர்களை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன் அவ்வல ஃபித்னதி பனி இஸ்ராயீல கானத் ஃபின் நிசா, பனு இஸ்ரவேலர்களுடைய முதலாவது பிரச்சனை பெண்களுடைய விடயமாகத்தான் இருந்தது. அப்ப பெண்களுடைய விடயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று ஆண்களை விழித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த செய்தி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்கள், ஆண்களும் பெண்களும் தங்களுக்கிடையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு அவர்கள் தங்களுக்கிடையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாகவே சொல்லி இருக்கின்றது. ஆண்களும் பெண்களும் அவர்கள் நினைத்தபடியெல்லாம் அவர்களுக்கிடையில் நடந்து கொள்ள முடியாது. இன்று மேற்கத்தைய கலாச்சாரத்தில் அவ்வாறு ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய விருப்பப்படி அவர்களுடைய இஷ்டப்படி நடந்து கொள்வதன் காரணமாகத்தான் அந்த சமூகத்தில், அந்த மேற்கத்தைய கலாச்சாரத்திலே எத்தனையோ சீரழிவுகளையும் எத்தனையோ பிரச்சனைகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் என்பது ஒழுக்கமான மார்க்கம். இஸ்லாம் என்பது மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஒரு ஆண் இன்னொரு பெண்ணோடு எப்படி ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டலை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாகவே சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த அஜ்னபி மஹ்ரமி சட்டம் என்பது ஆட்சியாளர்களாலோ அல்லது எமது மூதாதையர்களாலோ போடப்பட்ட சட்ட திட்டங்கள் அல்ல. மாற்றமாக என்னையும் உங்களையும் இந்த உலகத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் போட்ட வரையறைகள் தான் இந்த அஜ்னபி மஹ்ரமி வரையறைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த அல்லாஹினால் போடப்பட்ட இந்த அஜ்னபி மஹ்ரமி சட்டதிட்டங்கள், வரையறைகள் கியாமத்தினால் வரைக்கும் பின்பற்றப்பட வேண்டியது. அதிலே யாருக்கும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆண்கள் பெண்கள் விடயத்தை, இந்த அஜ்னபி மஹ்ரமி விடயத்தை இஸ்லாம் மிக தெளிவாக மிக துல்லியமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரே பெற்றோருக்கு பிறந்த ஆண் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கள் ஒரு வயதை அடைகின்ற போது, ஒரு பருவ வயதை அல்லது 10 வயதை அடைகின்ற போது அவர்களை வெவ்வேறு இடங்களில் படுக்க வைக்குமாறு, உறங்க வைக்குமாறு இஸ்லாம் கட்டளை இடுகின்றது. ஒரே தாய்க்கு ஒரே தந்தைக்கு பிறந்தவர்களாக இருந்தாலும் ஆண்களை வேறாகவும் பெண்களை வேறாகவும் உறங்க வைக்குமாறு இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால், எந்த அளவுக்கு ஆண்கள் பெண்கள் விடயத்தில் இஸ்லாம் மிக துல்லியமாக சட்டதிட்டங்களை எமக்கு வழங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எமக்கு மஹரமான பெண்கள் யார், எமக்கு அஜ்னபியான பெண்கள் யார் என்பதை கட்டாயம் ஒவ்வொரு ஆண்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நாங்க நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் எங்களுக்கு மஹரமாக முடியாது. நாங்க நினைக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எங்களுக்கு அஜ்னபிகளாக முடியாது. இந்த பெண்கள் எனக்கு மஹரமானவர்கள், இந்த பெண்கள் எனக்கு அஜ்னபிகள் என்று நாங்க முடிவெடுக்க முடியாது. எமக்கு மஹரமான பெண்கள் யார், எமக்கு அஜ்னபியான பெண்கள் யார் என்பதை அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான். அதனை, அந்த வரையறைகளை, அந்த சட்ட திட்டங்களை அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான். அதுதான் முடிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, மஹரமான பெண்கள் என்றா யாரு? அவர்களை எங்களுக்கு திருமணம் செய்ய முடியாது. அவர்களை எங்களுக்கு திருமணம் செய்ய முடியாது. அவர்களோடு நாங்க தனித்திருக்கலாம், அவர்களுக்கு நாங்க முசாஃபஹா செய்யலாம், அவர்களோடு நாங்க பயணம் செய்யலாம். இவர்கள் தான் மஹரமான பெண்கள். இவர்களை திருமணம் செய்ய முடியாது. அஜ்னபியத்தான பெண்கள் என்றா யாரு? அவர்களை எங்களுக்கு திருமணம் செய்யலாம், அவர்களை எங்களுக்கு திருமணம் செய்யலாம். அவர்களோடு திருமணத்துக்கு முன்னால திருமணம் செய்யாம அவர்களோடு தனித்திருக்க முடியாது என்று அவங்க அஜ்னபிகள், அவங்களோட தனித்திருக்க முடியாது. அதே போன்று
அவர்களுக்கு முசாஃபஹா, அவர்களுடைய கைகளை தொட்டு முசாஃபஹா கொடுக்க முடியாது, அவர்களோடு பிரயாணம் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் அஜ்னபிகளாக இருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எமக்கு மஹரமான பெண்கள் யார் என்பதை அறிந்து கொண்டால் இலகுவாக அஜ்னபியத்தான பெண்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளலாம். மஹரமான பெண்கள் யாரு, அவங்களோட லிஸ்ட நாங்க சரியான முறையில விளங்கி கொண்டா, அவங்க யார் யாருன்றதை நாங்க தெரிஞ்சு கொண்டா மற்ற பெண்கள் எல்லாமே எங்களுக்கு அஜ்னபிகள் தான் என்பதை இலகுவாக புரிந்து கொள்ளலாம். அப்ப அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில எங்களுக்கு ஒரு ஆணுக்கு மஹரமாக கூடிய பெண்கள் யார் என்பதை தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான். சூரத்துன் நிசாவிலே அல்லாஹு தஆலா சொல்லும் போது, ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுக்கு உங்களுடைய தாய்மார்கள் மஹரமானவர்கள், எம்மை பெற்றெடுத்த தாய்மார்கள் எங்களுக்கு மஹரமானவர்கள். அல்லாஹு தஆலா இங்கே தாய்மார்கள் என்று பன்மையிலே சொல்லுகிறான். அப்ப இதிலே தாயோடு சேர்த்து தாயுடைய தாய் நாங்க உம்மம்மா என்று சொல்லுவோம். அதே போன்று தந்தையுடைய தாய் நாங்க வாப்பம்மா என்று சொல்லுவோம். இந்த தாய்மார்களும் எங்களுக்கு மஹரமானவர்கள். அல்லாஹ் தாய்மார்கள் என்று பன்மையாக சொல்லுகிறான். அப்ப தாய்மார்கள் எங்களுக்கு மஹரமானவர்கள். ஒரு தாய்க்கு அந்த பெண்ணுடைய மகன் மஹரமானவன், மஹரமான ஒரு ஆண் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தொடர்ந்தும் அல்லாஹ் சொல்லும் போது, வபனாத்து, உங்களுடைய பெண் பிள்ளைகள் உங்களுக்கு மஹரமானவர்கள். உங்களுடைய பெண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் என்பதன் மூலம் எங்களுடைய பிள்ளைகள், அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளுடைய பெண் பிள்ளைகள் இருப்பார்கள், பேத்திகள், அவர்களும் எங்களுக்கு மஹரமானவர்கள். அதே போன்று வஅஹவாத்து, உங்களுடைய சகோதரிகள் உங்களுக்கு மஹரமானவர்கள். எங்கட தங்கச்சிமார், எங்கட தாத்தாமார் எங்களுக்கு அவர்கள் மஹரமானவர்கள். அதே போன்று தந்தை வழி தாய் வழி சகோதர சகோதரிகள் மஹரமானவர்கள். இதுல நாங்க இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரிகள் மஹரமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதன் மூலம் நாங்க சாச்சா பெரியப்பாவுடைய மகள்மார்களை நாங்க சகோதரி என்று சொல்லுகிறோம். அவர்கள் எங்களுக்கு மஹரமானவர்கள் அல்ல. அவங்கள நாங்க தாத்தா தங்கச்சி என்று கூப்பிட்டாலும் அவங்க எங்களுக்கு மஹரமானவர்கள் அல்ல. எமது தாய் தந்தைக்கு பிறந்தவர்களைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே நாடுகிறான் என்பதையும் நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் அல்லாஹ் மஹரமானவர்களுடைய பட்டியலை சொல்லும் போது, வஅம்மாத்துக்கும், உங்களுடைய மாமிமார்கள், அதாவது உங்களோட தந்தையுடைய சகோதரிகள் மாமிமார்கள் உங்களுக்கு மஹரமானவர்கள். அதே போன்று வஹாலாத்துக்கும், உங்களுடைய தந்தையின் தாயின் சகோதரிகள், சாட்சி பெரியம்மா தாயின் சகோதரிகள், இவர்கள் உங்களுக்கு மஹரமானவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். மேலும் வபனாத்துல் அஹி, உங்களோட சகோதரனுடைய பெண் பிள்ளைகள், உங்களுடைய சகோதரனுக்கு பெண் பிள்ளைகள் இருப்பார்கள், அந்த பெண் பிள்ளைகள் உங்களுக்கு மஹரமானவர்கள். உங்களை அவர்கள் சாச்சா என்றோ அல்லது பெரியப்பா என்றோ அழைப்பார்கள். அப்படியான அந்த பெண் பிள்ளைகள் உங்களுக்கு மஹரமானவர்கள். வபனாத்துல் உஹ்தி, உங்களுடைய சகோதரியின் பெண் பிள்ளைகள், உங்களுடைய சகோதரிக்கு பெண் பிள்ளைகள் இருந்தால் அந்த பெண் பிள்ளைகள் உங்களுக்கு மஹரமானவர்கள். உங்களை மாமான்னு கூப்பிடுவார்கள் அவர்கள். அந்த உறவு மஹரமான உறவு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வ உம்மஹாத்துக்கும் அல்லாதி அர்தஅனகும், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் உங்களுக்கு மஹரமானவர்கள். வ அஹவாத்துக்கும் மினர் ரதாஅ, உங்களுக்கு பாலூட்டிய தாயிடத்திலே பால் குடித்த பெண்கள், பால் குடி சகோதரிகள் உங்களுக்கு மஹரமானவர்கள். ஹதீஸ்ல நாங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குடும்ப உறவால எவர்கள் எல்லாம் மஹரமாக இருக்கிறார்களோ அவர்கள் பால் குடியின் மூலமும் மஹரமாகின்றார்கள். அந்த அடிப்படையில் எமக்கு பாலூட்டிய தாய்மார்கள், அந்த தாயிடத்தில் பால் குடித்த ஏனையவர்கள், அவர்கள் சகோதரிகள், பால்குடி சகோதரிகளும் எமக்கு மஹரமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மேலும் அல்லாஹ் சொல்லும் போது, வ உம்மஹாத்து நிசாஇக்கும், உங்களுடைய மனைவிமார்களின் தாய்மார்கள், நாங்க மாமி என்று அழைப்போம், உங்களுடைய மனைவிமார்களின் தாய்மார்கள் உங்களுக்கு மஹரமானவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதே போன்று வரபா இபுக்குமுல்லாத்தி ஃபீ ஹுஜூரிக்கும் மின் நிசாஇக்குமுல்லாத்தி தகல்தும் பிஹின் ஃபஇல்லம் தகூனு தகல்தும் பிஹின் ஃபலா ஜுனாஹ அலைக்கும், அதாவது உங்களுடைய மனைவியின் பெண் பிள்ளைகள், உங்களுடைய மனைவிக்கு, நீங்க திருமணம் செய்ய போகின்ற உங்களோட மனைவிக்கு அல்லது நீங்க திருமணம் செய்துள்ள உங்களுடைய மனைவிக்கு ஏற்கனவே அவளுக்கு திருமணம் நடைபெற்றிருக்கும், அதனால அந்த மனைவிக்கு பெண் பிள்ளைகள் இருப்பார்கள்.
அப்ப அந்த பெண் பிள்ளைகள் உங்களுக்கு மகரமானவர்கள், மனைவியுடைய பெண் பிள்ளைகள், உங்கள் மூலம் கிடைத்த பிள்ளைகள் அல்ல, அந்த பெண்ணுடைய முன்னாள் கணவருக்கு கிடைத்த பெண் பிள்ளைகள். அந்த பெண் பிள்ளைகள் உங்களுக்கு மகரமானவர்கள். ஆனால் அந்த மனைவியோடு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டால், அந்த மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டால் தான் அந்த மனைவியுடைய பெண் பிள்ளைகள் உங்களுக்கு மகரமானவர்களாக ஆகிவிடுவார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். மேலும் மகரமானவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, வஹலாயிலு அப்னாஇக்குமுல்லதீன மின் அஸ்லாபிக்கும், உங்களோட சொந்த பிள்ளைகளின் மனைவிமார்கள், அதாவது மருமகள்மார்கள், உங்களோட சொந்த பிள்ளைகளின் மனைவிமார்கள், மருமகள்மார்கள். இந்த மாமா மருமகள் என்ற இந்த உறவு மகரமான உறவு என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹு தஆலா இன்னொரு மகரமான உறவையும் எங்களுக்கு அதே அத்தியாயத்துல சொல்லி காட்டுகிறான், அதே சூறால சொல்லி காட்டுகிறான். அதாவது தந்தையின் மனைவி, தந்தையின் மனைவி, எமது தந்தை எமது தாய் அல்லாத இன்னொரு பெண்ணை திருமணம் செய்திருந்தார், எமது தாய் அல்லாத ஒரு பெண்ணை எமது தந்தை திருமணம் செய்திருந்தால் அந்த பெண் எமது தந்தையுடைய மனைவி எங்களுக்கு மகரமான உறவாக இருக்கின்றது என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, வலா தன்கிஹு மா நகஹ ஆபாஉக்கும் மினன் நிஸா, உங்களுடைய தந்தைமார் திருமணம் செய்த பெண்களை நீங்க திருமணம் செய்ய வேண்டாம். அப்படி என்றால் அவங்க மகரமானவர்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய மகரமான பெண்கள் இவர்கள், அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய மகரமான பெண்களாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இவர்களோடு எங்களுக்கு தனிமையில இருக்கலாம், இவர்களை அழைத்து கொண்டு பிரயாணம் செய்யலாம், இவர்களை திருமணம் செய்ய முடியாது, இவர்களை எங்களுக்கு திருமணம் செய்ய முடியாது என்ற அடிப்படையை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று நிறைய இடங்கள்ல நிறைய குடும்பங்கள்ல நாங்க பார்க்கக்கூடிய ஒன்றுதான் இந்த அஜ்னபி மஹ்ரமி வரையறைகள், இந்த அஜ்னபி மஹ்ரமி சட்டதிட்டங்கள் பேணப்படாத ஒரு மோசமான ஒரு கவலைக்குரிய நிலைமை பல குடும்பங்களிலே பல இடங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எங்களுக்கு அஜ்னபி மஹ்ரமி சட்டங்களை எல்லாம் எங்களுக்கு பின்பற்ற முடியாது, நாங்க சோசியல் லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்க சந்தோஷமாக வாழணும் என்றா இந்த அஜ்னபி மஹ்ரமி சட்டம் எல்லாம் எனக்கு தேவையில்ல, அதை நாங்க ஃபாலோ பண்ணினா அதை பின்பற்றினா வீடு கலகலப்பாக ஈக்காது, வீட்டுல சந்தோஷம் ஈக்காது, வீடு ஒரு அமைதியான வீடாகத்தான் ஈக்கும். இந்த அஜ்னபி மஹ்ரமி சட்ட திட்டங்கள் எங்களுக்கு தேவையில்ல, நாங்க எங்கட இஷ்டப்படி நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாங்க சோசியல் லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அஜ்னபி மஹ்ரமி வரையறைகளை பின்பற்றி நடந்தால் வீட்டில குதூகலம், வீட்டில மகிழ்ச்சி, வீட்டில சந்தோஷம் இருக்காது, ஒரு கலகலப்பு இருக்காது என்று சொல்லக்கூடிய சகோதரர்களும் எமக்கு மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அஜ்னபி மஹ்ரமி சட்டதிட்டங்கள் இன்று நிறைய இடங்களில் பேணப்படாதமைக்கு நிறைய அடிப்படை காரணங்கள் இருக்கின்றன. அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த சினிமா கலாச்சாரம், சினிமா பார்க்கக்கூடிய இந்த கலாச்சாரம், அதே போன்று தொடர் நாடகங்களை பார்க்கக்கூடிய இந்த கலாச்சாரம். இது யாரிடத்துல இருக்கிறதோ நிச்சயமாக பெரும்பான்மையானவர்கள் அவர்களிலே இந்த அஜ்னபி மஹ்ரமி சட்ட திட்டங்களை பேணுவதில்லை. காரணம், சினிமாவில எதை காட்டுகிறார்கள், இந்த தொடர் நாடகங்களிலே எதை காட்டுகிறார்கள், ஒரு அந்நிய பெண்ணோடு எப்படி பழக வேண்டும், ஒரு அந்நிய பெண்ணை எப்படி கவர வேண்டும், இப்படி இஸ்லாத்துக்கு இஸ்லாமிய ஒழுக்கத்துக்கு முரணான விடயங்களை அந்த சினிமாக்களில் காட்டப்படுகிறது. அதை பார்த்து விட்டு அதை பின்பற்றி அது போல வாழ வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடியவர்களிடத்திலே இந்த அஜ்னபி மஹ்ரமி சட்ட திட்டங்களை வரையறைகளை பேணுவதை நாங்கள் பார்க்க முடியாது. அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த அஜ்னபி மஹ்ரமி சட்ட திட்டங்கள் பாலாக்கப்படுவதற்கான இன்னொரு காரணம், நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை, இந்த மொபைல் போன்களை வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். வாங்கி கொடுத்தாலும் அவர்களை அப்படியே விட்டு இருக்கின்றார்கள். அதில் அவர்கள் யாரோடு பேசுகிறார்கள், யாருக்கு மெசேஜ் அனுப்புகிறார்கள், என்ன செய்கிறார்கள், எதை பேசுகிறார்கள், இதெல்லாம் அதிகமான பெற்றோர்கள் கவனிப்பது கிடையாது. மகனுக்காக அல்லது மகளுக்காக அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக நல்ல நீயத்தோடு நல்ல நோக்கத்தோடு மொபைல் போன் வாங்கி கொடுத்திருப்பார்கள். ஆனால் எனது பிள்ளை படிக்கிறான், எனது மகள் படிக்கிறாள், அவள் வகுப்பிலே இருக்கிறாள் என்று பிள்ளைகள்
போனிலே, பிள்ளைகள் அந்த தொலைத்தொடர்பு சாதனங்களில் எதை செய்கிறார்கள் என்பதை கவனிக்காத பெற்றோர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சான்ஸை பயன்படுத்தி நிறைய வாலிபர்கள், நிறைய யுவதி பெண்கள் தமக்கு ஹலால் இல்லாத ஆண்களோடு, அதே போன்று நிறைய ஆண்கள் தமக்கு மஹரம் இல்லாத பெண்களோடு செக் பண்ணி மெசேஜ் செய்து அவர்களுக்கு இடையில் ஹராமான அந்த காதல், ஹராமான இஸ்லாம் தடுத்த அந்த உறவு உருவாகி கொண்டிருப்பதை நாங்கள் மறுக்க முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பெண்கள் தங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் என்றும், அதே போன்று சில ஆண்கள் தங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் என்றும் இவ்வாறு உருவாக்கி கொண்டு அஜ்னபி மஹரமி சட்டதிட்டங்களை அப்படியே குழி தோண்டி புதைக்கக்கூடிய, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அஜ்னபி மஹரமி வரையறைகளை அப்படியே பாழாக்கக்கூடிய எத்தனையோ இளம் சமூகத்தை நாங்கள் எமக்கு மத்தியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அஜ்னபி மஹரமி சட்டதிட்டங்கள் பாழாக்கப்படுவதற்கான இன்னொரு காரணம் ஆண் பெண் கலப்பு. சில பாடசாலை நிகழ்வுகளிலே ஆண்களும் பெண்களும் ஒன்றாக கலந்து அந்த நிகழ்ச்சிகளை செய்கின்றார்கள். சில வைபவங்கள், சில விளையாட்டு நிகழ்ச்சிகள், சில திருமண நிகழ்வுகள் கூட ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்தில் ஒன்றாக கலந்து அவைகளை செய்யக்கூடிய ஒரு நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த அஜ்னபி மஹரமி சட்டதிட்டங்கள் பேணப்படாமல், இந்த அஜ்னபி மஹரமி வரையறைகள் பேணப்படாத ஒரு நிலைமை சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அழகான வழிகாட்டல் அஜ்னபி மஹரமி சட்டதிட்டங்கள் இதை பேணாததன் காரணமாக சமூகத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை, சமூகத்தில் எத்தனையோ சீர்கேடுகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். சில நிகழ்வுகள் பேசுவதற்கு கூட அருவருப்பான சில நிகழ்வுகள், கேட்பதற்கு கூட விருப்பமில்லாத சில நிகழ்வுகளை ஆண்கள் பெண்களுடைய விடயத்திலே நாங்கள் பார்க்கிறோம், கேள்விப்பட்டு கொண்டிருக்கும். காரணம் என்ன? இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அழகான வழிகாட்டல், இந்த அஜ்னபி மஹரமி சட்டதிட்டங்களை சரியாக பேணாததன் காரணமாக எத்தனையோ பெண்கள் தமது கற்புகளை இழந்து, கண்ணியம், மானம், மரியாதையை இழந்து வாழக்கூடிய ஒரு நிலைமையை நிறைய இடங்களிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில இடங்களிலே நாங்கள் பார்க்கலாம், 40-50 வயது மதிக்கத்தக்க பெண்கள், கணவன் இருக்கக்கூடிய பெண்கள், பிள்ளைகள் இருக்கக்கூடிய பெண்கள் இன்னொரு இளைஞனோடு, இன்னொரு வாலிபனோடு ஹராமான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய நிலைமையை நிறைய இடங்களிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்றுதான் 40-50 வயது மதிக்கத்தக்க முதியவர்கள், பெரிய ஆண்கள் சில வாலிப பெண்களோடு ஹராமான தொடர்பை வைத்துக் கொண்டு, அவர்களுக்கு மனைவிமார் இருக்க, அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்க, இன்னொரு பெண்ணோடு தொடர்பு வைத்துக் கொண்டு வாழக்கூடிய நிலைமையை நாங்கள் சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய அஜ்னபி மஹரமி சட்டதிட்டங்கள் அப்படியே பின்பற்றப்படாமல் பாழாக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் ஏன் இந்த அஜ்னபி மஹரமி சட்டதிட்டங்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறது? ஒரு பெண் இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் கண்ணியமாக வாழ வேண்டும், ஒரு பெண் மரியாதையோடு வாழ வேண்டும், ஒரு பெண்ணுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு பெண்ணுடைய கற்பு பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் இஸ்லாம் இந்த அஜ்னபி மஹரமி சட்டதிட்ட வரையறைகளை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஒரு பெண் தனது கற்பை இழந்து விட்டால் எதை கொடுத்தாலும் அதை திரும்ப பெற முடியாது. ஒரு மனிதனை பொறுத்த மட்டில் அவனுடைய வீட்டை இழந்து விட்டால் பிறகு ஒரு காலத்தில் அவன் இன்னொரு வீட்டை கட்டுவதற்கு சான்ஸ் இருக்கிறது. அவன் தனது தொழிலை இழந்து விட்டால் பிறகு ஒரு காலத்தில் இன்னொரு தொழில் செய்வதற்கு சான்ஸ் இருக்கிறது. அவனுடைய பணத்தை இழந்து விட்டால் பிறகு ஒரு காலத்தில் அந்த பணத்தை சம்பாதிக்க சான்ஸ் இருக்கிறது. ஆனால் கற்பை இழந்து விட்டால், மானத்தை இழந்து விட்டால் எதை கொடுத்தாலும் அதை திருப்பி பெற முடியாது. எனவே இந்த மானம், இந்த கற்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் இவ்வளவு துல்லியமாக இந்த அஜ்னபி மஹரமி சட்டதிட்டங்களை எனக்கு தெளிவாகவே சொல்லி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பெண்கள் கூட எங்களுக்கு அஜ்னபிகளாக இருப்பார்கள். உதாரணமாக
எமது சாச்சா பெரியப்பாவுடைய பெண் பிள்ளைகள். நாம் அவர்களை சின்ன வயசிலிருந்தே தாத்தா தங்கச்சி என்று நாங்கள் அவர்களை அழைத்து இருக்கிறோம். சின்ன வயசுல அவர்களோடு ஒன்றாக விளையாடி இருப்போம், ஒன்றாக சில இடங்களுக்கு சென்று இருப்போம். ஆனாலும் அந்த உறவு எமக்கு மகரமான உறவு அல்ல. சாச்சா பெரியப்பாவுடைய சாட்சி பெரியம்மாவுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எமக்கு மகரமானவர்கள் அல்ல, அஜ்னபிகள். அவர்களை எமக்கு திருமணம் செய்யலாம் என்ற அடிப்படையை நாங்கள் தெளிவாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் நிறைய குடும்பங்கள்ல இது பேணப்படாத ஒரு நிலைமையை பார்க்கிறோம். சாட்சி பெரியம்மா அவர்களுடைய பெண் பிள்ளைகளோடு மகரமான பெண்களோடு எப்படி நடந்து கொள்வோமோ அப்படி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். சாட்சி பெரியம்மா மகள்மார்களோடு அவர்களை பைக்கிலே தனியாக அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அவர்களோடு தனிமேல இருக்கக்கூடிய காட்சிகளை நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். ஏன், தாத்தா தானே தங்கச்சி தானே என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையும் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அவர்களை தாத்தா தங்கச்சி சகோதரி என்று நாங்க சொன்னாலும் இஸ்லாத்தின் அடிப்படையில் அவர்கள் எங்களுக்கு மகரமானவர்கள் அல்ல என்ற அடிப்படையை நாங்க தெளிவாகவே புரிந்து கொள்ள வேண்டும். எமது சாட்சி மகரமானவர்கள், எமது பெரியம்மா மகரமானவள், ஆனால் அவர்களுடைய பெண் பிள்ளைகள் மகரமானவர்கள் அல்ல. எமது தாயுடைய சகோதரி சாட்சி அல்லது பெரியம்மா எமக்கு மகரமானவர்கள், ஆனால் அவர்களுடைய பெண் பிள்ளைகள் எமக்கு மகரமானவர்கள் அல்ல என்ற அடிப்படையை நாம தெளிவாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில குடும்பங்களிலே இந்த அஜ்னபி மஹ்ரமி சட்டதிட்டங்கள் வரையறைகள் மீறப்படக்கூடிய ஒரு இடம்தான் சுற்றுலாக்களில நாங்க பார்க்கலாம். அதே போன்று அவர்கள் செய்யக்கூடிய கெட் டுகெதர் நிகழ்ச்சிகள்ல நாங்க பார்க்கலாம். குடும்பமாக சுற்றுலா செல்வார்கள், குடும்பமாக பயணங்களை மேற்கொள்வார்கள். ஒரு ஆற்றிலே அல்லது கடலிலே அல்லது ஒரு குளத்திலே ஆண்களும் பெண்களுமாக கலந்து ஒரே இடத்தில் குளிக்கக்கூடிய ஒரு நிலைமையா நிறைய குடும்பங்களை நாங்க பார்க்கலாம். அஜ்னபி மஹ்ரமி சட்டதிட்டங்களை பேணாமல் அந்த வரையறைகளை கடைபிடிக்காமல் எத்தனையோ குடும்பங்கள்ல சுற்றுலாக்களின் போது ஒரே இடத்தில் ஆண்களும் பெண்களுமாக குளிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று கெட் டுகெதர் நிகழ்ச்சிகளை அவர்கள் நடத்துகின்றார்கள். அங்கு கூட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், மகரமில்லாத ஆண்களோடு பெண்களும் மகரமில்லாத பெண்களோடு ஆண்களும் ஒன்றர கலந்து அந்த நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் நிறைய இடங்கள்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் சந்தோஷமாக இருப்பதை அனுமதித்திருக்கின்றது. எமது உள்ளத்துக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையிலே நிகழ்ச்சிகளை செய்வது, விளையாட்டுக்களை செய்வது, சுற்றுலாக்களை மேற்கொள்வது, இதனை இஸ்லாம் தாராளமாக அனுமதித்துள்ளது. ஆனால் அவற்றிலே இஸ்லாமிய வரையறைகள் பேணப்பட வேண்டும். குறிப்பாக குடும்பமாக மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த பயணங்கள், இந்த நிகழ்ச்சிகளிலே இந்த அஜ்னபி மஹ்ரமி சட்டதிட்டங்கள் பேணப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆண் இன்னொரு அந்நிய பெண்ணோடு தனித்திருப்பதை இஸ்லாம் தடுத்திருக்கின்றது. நாம் ஒரு அந்நிய பெண்ணோடு எந்த ஒரு இடத்திலும் தனித்திருக்க முடியாது, இதனை இஸ்லாம் தடுத்திருக்கிறது என்பதையும் நாங்கள் தெளிவாகவே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியையோடு தனித்திருக்க முடியாது. சில பாடசாலைகளில் இப்படி நடைபெறுவதை நாங்க பார்க்கலாம். ஒரு ஆசிரியர் இன்னொரு டீச்சரோடு இன்னொரு ஆசிரியையோடு எந்த ஒரு இடத்திலும் தனிமையாக இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற ஒரு ஆசிரியர் ஒரு மாணவியோடு ஒரு வகுப்பாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவியோடு தனிமையாக இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று சில பெற்றோர்கள் தமது பிள்ளைகளுக்கு பாடம் கற்பிப்பதற்காக வேண்டி சில ஆசிரியர்களை வீட்டுக்கு அழைக்கின்றார்கள். சில நேரங்களிலே அந்த ஆசிரியரும் அந்த பிள்ளையும் தனிமையாக இருக்கக்கூடிய நிலைமையை நாங்க பார்க்கலாம். சில நேரம் வீட்டுல யாரும் கூட இருக்க மாட்டார்கள். சில நேரம் ஒரு அறையில அந்த ஆசிரியர் இருப்பார், அதே அறையில் அந்த பெண் இருப்பாள். இப்படி வீடுகளிலே பாடங்கள் கிளாஸ்கள் நடைபெறக்கூடிய ஒரு நிலைமையை நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். இப்படி எந்த ஒரு இடத்திலும் தனிமையில் இருக்க முடியாது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு வைத்தியர் ஒரு தாதியோடு தனிமையில் இருக்க முடியாது. ஒரு வைத்தியர் ஒரு பெண் நோயாளியோடு தனிமையில் இருக்க முடியாது. அதே போன்று
ஒரு பெண் ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆணிடத்திலே வேலை பார்க்க முடியாது. இதனை நாங்கள் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். சில கடைகளில் இருக்கக்கூடியவர்கள் தமக்கு கடைக்கு உதவியாளராக சில பெண்களை வைப்பார்கள். அந்த கடையில என்ன நடக்கும் என்று சொன்னா, அந்த ஆணும் அந்த கடையுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய அந்த ஆணும் அந்த கடையுடைய உதவியாளராக இருக்கக்கூடிய அந்த பெண்ணும் தனிமையில இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கலாம். அந்த இடத்துல தனிமையில இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கலாம். அப்ப ஒரு பெண் தனிமையா ஒரு ஆணிடத்திலே வேலை பார்க்க முடியாது என்பதையும் நாங்க தெளிவாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு இடத்திலும் ஆண் பெண் தனிமை இருக்க முடியாது. நாம் அஜ்னபியான பெண்ணோடு எந்த ஒரு இடத்திலும் தனிமையில் இருக்க முடியாது. அது ஒரு ஆபீஸாக இருக்கலாம், ஒரு ரூமாக இருக்கலாம், ஒரு வாகனமாக இருக்கலாம், எந்த ஒரு இடமாக இருந்தாலும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்பதை பின்வரக்கூடிய செய்தியில நாங்க புரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு ஆணும் இன்னொரு அந்நிய பெண்ணோடு தனித்திருக்கவே வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி இருந்தால் அங்க மூன்றாவது நபராக ஷைத்தான் இருக்கிறான். அப்படி என்றால் ஷைத்தான் அவர்களுடைய உள்ளத்திலே மோசமான எண்ணங்களை போட்டு விடுவான். அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அதாவது தனிமையில் இருக்கவே கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திர்மிதியிலே பதிவாக இருக்கின்றது. சில திரைவீல்களிலே சில பெண்கள் அந்நிய ஆண் டிரைவரோடு தனிமையாக நீண்ட பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பெண்களிடத்தில் இது கூடாது என்று சொன்னால் சில பெண்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? எங்களோட உள்ளம் சுத்தமாக இருக்கிறது, நாங்க அப்படிப்பட்ட குடும்பம் அல்ல, நாங்க அப்படிப்பட்ட பரம்பரை அல்ல, நாங்க நல்ல பெற்றோர்களுக்கு பிறந்தவர்கள், எங்களோட உள்ளம் சுத்தமாக இருக்குது, நாங்க ஒரு அந்நிய ஆணோடு திரைவீல்ல பயணம் போனாலும் எங்கட உள்ளம் சுத்தமாகத்தான் நீக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எங்கட உள்ளம் சுத்தமாக ஈக்கலாம், அதற்காக தனிமையை அனுமதிக்க முடியுமா? முடியாது. இஸ்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையை அனுமதிக்கவில்லை, ஆண் பெண் தனிமையை அனுமதிக்கவில்லை. உள்ளம் சுத்தமாக இருந்தால் தனிமையில் இருக்கலாம் என்று சொன்னார்களா? இல்லை. அப்ப உள்ளம் சுத்தமாக இருக்கலாம், ஆனால் அதற்காக வேண்டி ஒரு ஆணோடு ஒரு பெண் தனிமையில் இருக்க முடியாது என்பதை நாங்கள் தெளிவாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்கள், இப்படியான இந்த திரைவீல் பயணங்களை மேற்கொண்டதன் காரணம் சில இடங்களிலே அது ஹராமான உறவாக மாறி அந்த ஆண் டிரைவரோடே எத்தனையோ பெண்கள் செல்லக்கூடிய காட்சிகளை நாங்கள் நிறைய ஊர்களிலே கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப அஜ்னபி மஹ்ரமி சட்டதிட்டங்கள் சரியான முறையில் பேணப்படாததால வந்த விளைவுகள் தான் இது என்பதை நாங்கள் தெளிவாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னொரு விடயம்தான், அதாவது மச்சான் மைனி என்ற இந்த உறவு, மச்சான் மைனி என்ற இந்த உறவுகளுக்கிடையிலும் இந்த அஜ்னபி மஹ்ரமி சட்டதிட்டங்கள் பேணப்படாத ஒரு நிலைமையை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மச்சான் என்று சொல்வதென்றால், அதாவது ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய கணவனுடைய நானாமார்கள், கணவனுடைய தம்பிமார்கள், அந்த பெண்ணுக்கு மச்சானாக இருக்கக்கூடியவர்கள் மஹ்ரமானவர்கள் அல்ல, அஜ்னபிகள் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எமது மனைவிமார்களின் தாத்தாமார்கள், எமது மனைவியின் தங்கச்சிமார்கள், நாங்க மைனி என்று சொல்லுவோம், மனைவியுடைய தாத்தா, மனைவியுடைய தங்கச்சி எங்களுக்கு மஹரமானவர்கள் அல்ல, எங்களுக்கு அவர்கள் அஜ்னபிகள் என்பதை நாங்க தெளிவாகவே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மச்சான் மைனி என்ற இந்த உறவில கூட அஜ்னபி மஹரமி சட்டதிட்டங்கள் பேணப்படாத ஒரு நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறோம். மனைவியோட தங்கச்ச பைக்ல கூட்டிக் கொண்டு போகக்கூடிய காட்சிகளை நாங்க பார்க்கிறோம். மஹரம் இல்லாத ஒரு அஜ்னபியான உறவை, அஜ்னபியத்தான ஒரு பெண்ணை இப்படி அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலைமையை நாங்க பார்க்கிறோம். அதே போன்று தன்னுடைய மனைவியின் தாத்தாவோடு அல்லது மனைவியின் தங்கச்சி மைனியோடு தனிமையாக இருக்கக்கூடிய காட்சிகளை நாங்க பார்க்கிறோம். அதே போன்றுதான் அவர்கள் இந்த மச்சான் என்ற உறவு, சில ஆண்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு வேலையாக இருக்கிறது, மனைவிக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டும், அவரால கூட்டிக் கொண்டு போக முடியவில்லை, அந்த ஆண் என்ன செய்கிறான், தம்பிக்கு கோல் எடுத்து அல்லது நானாவுக்கு கோல் எடுத்து, அதாவது மைனியை கொண்டு போய் இந்த இடத்துல கொண்டு போய் விட முடியுமா என்று சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம். அப்ப அந்த மச்சான் அவன் என்ன செய்கிறான், தனது மைனியை பைக்கிலே அல்லது ஒரு திரைவீலிலே தனிமையாக அழைத்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இப்படி இந்த மச்சான் மதினி என்ற இந்த உறவிலே அஜ்னபி மஹ்ரமி சட்டதிட்டங்கள் பேணப்படாத ஒரு நிலைமையை பார்க்கிறோம். சில வீடுகளை எடுத்துக்கொண்டால் கூட்டு குடும்பமாக இருப்பார்கள், நிறைய குடும்பங்கள், 1-2 குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு வீடாக இருக்கும். அதுல சில குடும்பங்கள் உண்மையிலே இஸ்லாமிய இந்த வரையறைகளை அஜ்னபி சட்டதிட்டங்களை பேணி நடப்பார்கள்.
மைனி கிச்சன்ல இருந்தால் மச்சான் கிச்சனுக்கு போக மாட்டார், மைனி ஹோல்ல இருந்தா மச்சான் ஹோலுக்கு போக மாட்டோம். உண்மையில இப்படி நடக்கக்கூடிய சில குடும்பங்களும் இருக்கின்றது. ஆனால் இன்னும் சில குடும்பங்களை எடுத்துக்கொண்டால், அதாவது ஒரு வீட்டில பல குடும்பங்கள் வாழ்வார்கள், மச்சான் மதினிமார் எல்லாரும் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு இடையில் இந்த அஜ்னபி மஹ்ரமி சட்டதிட்டங்கள் பேணப்படாத ஒரு நிலைமையை பார்க்கிறோம். பெண்கள் அவர்களுடைய மச்சான்களுக்கு முன்னால், அதாவது சோல் இல்லாமல், அவர்களை மறைக்காமல், அவர்களுடைய மறைக்க வேண்டிய ஔரத்துகளை மறைக்காமல் தனது மச்சான்மார்களுக்கு முன்னால் தோன்றக்கூடிய ஒரு நிலைமை சில வீடுகளில இருந்து கொண்டிருக்கு. அப்ப இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். எமது வீடுகளிலே இந்த அஜ்னபி மஹ்ரமி சட்டதிட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இந்த அஜ்னபி மஹ்ரமி சட்டதிட்டங்கள் எமது வாழ்க்கையில மிக முக்கியமான என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எமது பிள்ளைகளுக்கு குறிப்பாக நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எமது பெண் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மஹரமான ஆண்கள் யார், இவர்கள் தான் உங்களுக்கு மஹரமான ஆண்கள் என்பதை எமது பெண் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போன்று எமது பெண் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், எந்த ஒரு அந்நிய ஆணோடும் நீங்க தனித்திருக்க கூடாது என்பதை எங்களோட பெண் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போன்றுதான் எமது ஆண் பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், உங்களுக்கு மஹரமான பெண்கள் இவர்கள் தான் உங்களுக்கு மஹரமான பெண்கள். அஜ்னபியான பெண்களோடு நீங்க தனித்திருக்க கூடாது என்ற இந்த வழிகாட்டலை பெற்றோர்கள் தமது ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல எமது மனைவிமாருக்கும் நாங்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். சில நேரம் மனைவிமாருக்கு கூட அஜ்னபி மஹ்ரமி சட்டதிட்டங்கள் தெரியாம இருக்கலாம். அப்ப மனைவிமாருக்கு நாங்க சொல்லணும், உங்களுக்கு மஹரமானவர்கள் இவர்கள் தான், உங்களுக்கு அஜ்னபிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் என்பதை கணவன்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் தமது மனைவிமார்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் எதிரிகள் குறிப்பாக முஸ்லிம் பெண்களை, முஸ்லிம் யுவதிகளை எப்படியாவது வழிகெடுத்து விட வேண்டும் என்று அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக யூதர்கள் முஸ்லிம் பெண்களை எப்படியாவது வழிகெடுத்து விட வேண்டும். சில நச்சு கருத்துக்களை முஸ்லிம் பெண்களுடைய உள்ளத்திலே பதிவிடுகின்றார்கள். எப்படி? இஸ்லாம் உங்களுக்கு சுதந்திரத்தை தரல, இஸ்லாம் உங்களுக்கு பூரண சுதந்திரத்தை தரல, உங்களுக்கு நினைச்சவங்களோட பயணம் போக முடியாது, உங்களுக்கு நினைச்சவங்களோடு தனிமையில இருக்க முடியாது, உங்களுக்கு நினைச்சவங்களோடு பேச முடியாது, அப்ப இஸ்லாம் உங்களுக்கு சுதந்திரத்தை தரல என்று பெண்களுடைய உள்ளத்திலே நச்சு கருத்துக்களை விதைக்கக்கூடிய இஸ்லாத்தின் எதிரிகள் அன்று முதல் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படியான வழிகேடான சிந்தனைகளிலிருந்து எமது பெண்களை நாங்க பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் பொறுப்புதாரிகள், பெற்றோர்கள் எமது குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு, குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு இந்த அஜ்னபி மஹ்ரமி சட்டதிட்டங்களை சொல்லிக் கொடுப்பது பெற்றோர்களுடைய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த அஜ்னபி மஹ்ரமி சட்டதிட்டங்கள், வரையறைகள் அல்லாஹ்வினால் போடப்பட்ட சட்டதிட்டங்கள் யாராலும் மீறப்படக்கூடாது, அதனை மீற முடியாது, அதுல மாற்றங்களை கொண்டு வர முடியாது. கியாமத்து நாள் வரைக்கும் இந்த சட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டும். அல்லாஹ் யாரை எங்களுக்கு மஹரமான பெண்கள் என்று சொன்னார்களோ அவர்கள் தான் எங்களுக்கு மஹரமானவர்கள், யாரை எங்களுக்கு அஜ்னபிகள் என்று சொன்னானோ அவர்கள் தான் எங்களுக்கு அஜ்னபிகள். நாங்க எங்களுடைய இஷ்டப்படி, எங்களுடைய விருப்பத்தின்படி எங்களுக்கு இவர்கள் மஹரமானவர்கள், இவர்கள் அஜ்னபிகள் என்று நாங்க தீர்மானிக்க முடியாது. அல்லாஹு தஆலா தீர்மானித்து விட்டான். எனவே அல்லாஹ்வுடைய இந்த சட்ட திட்டத்தை, இந்த அஜ்னபி மஹ்ரமி வரையறைகளை எமது குடும்பங்களில், அதே போன்று நாங்க கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில், திருமண நிகழ்வுகளில், எமது பயணங்களில், பாதையில், எமது ஆபீஸிலே, நாங்க வேலை செய்யக்கூடிய இடங்களிலே, நாங்க போகக்கூடிய எல்லா இடங்களிலும் இந்த அஜ்னபி மஹ்ரமி சட்டதிட்டங்களை பேணி அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற மக்களாக வாழ்வதற்கு நானும் நீங்களும் முயற்சிப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.